Hi all, welcome to Juvi's YouTube channel. So Gulf countries ke exams prepare பண்ற நெசஸுக்கு நாம classes provide பண்றோம். Examsனா for example DHA, Haad or Prometric exam எல்லா examsக்கு நாம classes provide பண்றோம். So இது வந்து ஒரு online application program. Okay, இதுல வந்து exam based ஆன theory topics இருக்காங்க. அப்புறமா questions, question discussions, mock test and exam mode practice test கூட இருக்கும். ஸோ இதோட ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா നിങ്ങൾക്ക് உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் பார்க்கலாம், எங்கேருந்து வேணால் பார்க்கலாம், எவ்வளோ வாட்டி வேணால் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வச்சு உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுங்கிறத எங்களோட அஷூரன்ஸ். ஸோ நாம் முதல்ல கொஸ்டின் டிஸ்கஷனுக்கு போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கொஸ்டின் டிஸ்கஷன். ஓகே, தமிழ் டிஸ்கஷன் ஆகட்டும். First question பார்க்கலாம். Both parents have sickle cell anemia trait. The percentage for the child to have the disease. ஸோ இங்கே வந்து ரெண்டு பேரண்ட்ஸ்க்குமே சிக்கல் செல் அனீமியா ட்ரைட் இருக்காங்க. ஸோ அவரோட சைல்டுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் சான்ஸ் இருக்காங்கிறது தான் கொஸ்டின். ஸோ சிக்கல் செல் அனீமியானா வந்து ஒரு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி. அப்நார்மல் ஹீமோக்ளோபின்னால வந்து ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். அது வந்து சிக்கிள் ஷேப் இல்லைன்னா சி ஷேப்பில் மாறிடுவாங்க. ஸோ அந்த சிக்கிள் ஷேப்டு ஆர்பிசி வந்து பிளட் வெசலில் ஒப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அதனால் இட் லீட்ஸ் டு டிக்ரீஸ் பிளட் சப்ளை அண்ட் ரிசல்ட்டிங் இன் டீஹைட்ரேஷன், ஹைப்போக்சியா. அப்புறமா பேஷண்ட்டுக்கு வந்து பாடி பெயின் சிவியராக இருக்கும். ஸோ இதுதான் சிக்கிள் செல் அனீமியா. ஸோ இந்த மாதிரி நார்மல் ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சர். ஸோ அப்நார்மல் ஹீமோக்ளோபின்னால அதோட ஷேப் வந்து சி ஷேப்லனா சிக்கிள் ஷேப்பில் மாறிடும். ஸோ குரோமோசோம்னால சைல்டுக்கு அவரோட பேபிஸ்க்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்காங்க. ஸோ இங்கே கொஸ்டின் என்னென்னா சிக்கிள் செல் அனீமியா ட்ரைட் தான். சிக்கிள் செல் ட்ரைட் அனீமியானா கேரியர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, கேரியர்ஸ்னால் வந்து அவங்களோட பாடியில் அந்த குரோமோசோம் இருக்கும், ஆனால் வந்து சிம்டம்ஸ் எதுவுமே காமிக்காது. ஸோ சிக்கிள் செல் அனீமியா ட்ரைட்னா அவரோட சைல்டுக்கு வர்ற சான்சஸ் வந்து 25%. இதோட ஜென்ரல் க்ரைட்டீரியா என்னென்னா இஃப் போத் பேரண்ட்ஸ் ஆர் கேரியர்ஸ், ரெண்டு பேரண்ட்ஸும் இந்த மாதிரி சிக்கிள் செல் அனீமியா ட்ரைட்னா சான்சஸ் வந்து 25%. செகண்ட் க்ரைட்டீரியா இஃப் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ், ஒரு பேரண்ட்டுக்கு சிக்கிள் செல் அனீமியா இருக்காங்க, ஆனால் செகண்ட் பேரண்ட்டுக்கு வந்து சிக்கிள் செல் ட்ரைட் தான், அவங்க வந்து கேரி பண்ணுறாங்கன்னா இஃப் ஒன் பேரண்ட் இஸ் ஹேவிங் சிக்கிள் செல் அனீமியா அண்ட் த அதர் இஸ் அ கேரியர், சான்சஸ் வந்து 50%. ரெண்டு பேரும் கேரியர்ஸ்னால் 25%, ஒரு பேரண்ட் கேரியர், இன்னொரு பேரண்ட்டுக்கு சிக்கிள் செல் அனீமியானா 50%. இஃப் போத் பேரண்ட்ஸ், ரெண்டு பேரண்ட்ஸ்க்கும் சிக்கிள் செல் அனீமியா இருக்காங்கன்னா சான்சஸ் வந்து 100%. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து சிக்கிள் செல் அனீமியா ட்ரைட் தான். ஓகே, ஸோ இங்கே கொஸ்டின் சிக்கிள் செல் அனீமியா ட்ரைட் தான். அதனால் சான்சஸ் ஆஃப் த சைல்டு வந்து 25% தான் கரெக்ட் ஆன்சர். இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன், ரெண்டு பேரண்ட்ஸுமே கேரியர்ஸ்னால் 25%, ஒரு பேரண்ட்டுக்கு சிக்கிள் செல் அனீமியா, இன்னொருத்தருக்கு கேரியர் மட்டும்தானா 50%. இஃப் போத் பேரண்ட்ஸ் ஹேவ் சிக்கிள் செல் அனீமியா சான்சஸ் வந்து 25%. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். when the nurse put the baby with high temperature into cold water, baby will lose temperature through. ஸோ இங்கே வந்து கொஸ்டின் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி தான். ஸோ ஹை டெம்பரேச்சர் பேபியை நம்ம கோல்ட் வாட்டரில் இமர்ஸ் பண்ணாங்கன்னா பேபிக்கு வர ஹீட் லாஸ் வந்து எந்த ப்ராசஸில், அதான் கேள்வி. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ இவாப்ரேஷன், பி கண்டக்ஷன், சி கன்வெக்ஷன் அண்ட் டி ரேடியேஷன். ஸோ ரேடியேஷனுங்கிறது ரேடியேஷனால் வர்ற ஹீட் லாஸ் வித்தவுட் எனி கான்டாக்ட் வித் அ பர்சன். பை ரேடியேஷன் ஹீட் லாஸ் ஆகிறாங்கன்னா அதான் ரேடியேஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஃபோட்டோதெராப்பியில் அந்த மிஷினோட ரேடியேஷனால் பேபிக்கு ஹீட் லாஸ் ஆகும், டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் ரேடியேஷன். கன்வெக்ஷன்னா சேம், இங்கேயும் கான்டாக்ட் இருக்காது, ஆனால் ஒரு கோல்டு சாலிட் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம பாடியில் இருக்கிற ஹீட் வந்து அந்த கோல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ஃப்ளோ ஆகிடுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஏசி ரூம். ஸோ வித்தவுட் எனி கான்டாக்ட் நம்ம பாடியில் இருக்கிற ஹீட்டை அந்த ஏசிக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால தான் நமக்கு ஏசியோட எஃபெக்ட் ஃபீல் பண்ணுறது. ஸோ அதுதான் கன்வெக்ஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாடி ஹீட் டு அ கோல்டு சாலிட் ஆப்ஜெக்ட் வித்தவுட் கான்டாக்ட். ஓகே, தேர்ட் வந்து கண்டக்ஷன். கண்டக்ஷன்னா ஒரு கோல்டு சாலிட் ஆப்ஜெக்ட் நம்ம பாடியில் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா வர்ற ஹீட் லாஸ். எக்ஸாம்பிள் வந்து கோல்டு அப்ளிகேஷன், ஐஸ் பேக் நம்ம பாடியில் அப்ளை பண்ணால்
நம்ம பாடியில் இருக்கிற ஹீட் வந்து அந்த ஐஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும், நமக்கு கோல்டு ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாடி ஹீட் when a cold solid object is placed on the body surface. இன்னொரு எக்ஸாம்பிள் கண்டக்ஷனோட வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின் தான், நியூ பார்ன் பிளேஸ்ட் இன் அ வெயிங் மிஷின். வெயிங் மிஷினில் பிளேஸ் பண்ணால் நியூ பார்னுக்கு வர ஹீட் லாஸ், அதுவும் கண்டக்ஷன் தான். இவாப்ரேஷன்னா கோல்டு லிக்விட் ஆப்ஜெக்டோட நம்ம பாடி கான்டாக்ட் ஆகிடுச்சுன்னா வர்ற ஹீட் லாஸ். ஸோ இங்கே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் பேபியை நாம் கோல்டு வாட்டரில் இமர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்டரில் நாம் கான்டாக்ட் ஆகிடுச்சுன்னா பாடியில் இருக்கிற ஹீட் லாஸ் ஆகும் த்ரூ இவாப்பரேஷன். ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இவாப்பரேஷன். ஓகே, ஸோ next question, which hormone is responsible for uterine wall change and breast enlargement during pregnancy, leukorrhea and hyperemesis? Which of the following placental hormone is responsible? So pregnancy la uterine wall change, breast enlargement, அப்புறம் leukorrhea, hyperemesis, இதுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் ஆன ஹார்மோன் என்னன்னு தான் கேள்வி. ஆப்ஷன்ஸ் ஏ ப்ரொஜெஸ்ட்ரான், பி ஈஸ்ட்ரஜன், சி ஹெச்சிஜி and last D TSH, which is thyroid stimulating hormone. So இந்த சேஞ்சஸ்க்கு எல்லாமே ரெஸ்பான்சிபிளான ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன். லியூக்கோரியானா வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் சீன் இன் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த வஜைனா. ஸோ அந்த டைமில் இந்த டிஸ்சார்ஜுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆனது கூட ஈஸ்ட்ரோஜன் தான். ஆக்சுவலி ஹைப்பர் எம்எஸ்எஸ்க்கு டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிளான ஹார்மோன் வந்து ஹெச்சிஜி தான். ஆனால் ஹைப்பர் எம்எஸ்எஸில் பேஷண்ட்டோட பாடியில் வந்து ப்ரெக்னென்ட் மதரோட பிளட்டில் வந்து ஈஸ்ட்ரஜன் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ்ட் ஆகும். ஸோ ஆல் தீஸ் சேஞ்சஸ், எல்லா சேஞ்சஸ்க்குமே ரெஸ்பான்சிபிளான ஒரே ஒரு ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரஜன். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஈஸ்ட்ரஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின், a nurse manager pull out or floats a nurse from medical ward to CCU. Which of the following patients should be assigned to the nurse? ஸோ ஒரு மெடிக்கல் வார்டில் இருந்து ஒரு நர்ஸை நாங்கள் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க டு த சிசியூ. ஓகே, ஸோ சிசியூக்கு வந்த நர்ஸ்க்கு நாம் எந்த டியூட்டி அசைன் பண்ணோங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ, பேஷண்ட் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் கார்டியாக் கத்தீட்ரைசேஷன், பேஷண்ட் ஜஸ்ட் ரிசீவ்ட் வித் அன்ஸ்டேபிள் angina on heparin, patient need discharge education about coronary stenting, and patient on Lasix IV who have acute left ventricular failure. ஸோ கொஸ்டின் என்னென்னா, இன்னொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் நர்ஸை ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் கூட வந்து கார்டியாக் கேர் யூனிட். ஸோ அவருக்கு அது ஒரு நியூ நர்ஸ் தான். அவருக்கு நாம் டியூட்டி அசைன் பண்ணும்போது ஹை ரிஸ்க்கான ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டான கேசஸை நாம் அலோட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் கார்டியாக் கத்தீட்ரைசேஷன், அவரை கேர் பண்ணோன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப் தான் கேர் பண்ணணும். ஸோ நியூ நர்ஸ்க்கு அசைன் பண்ண முடியாது. செகண்ட், ஆல்சோ பேஷண்ட் ஜஸ்ட் ரிசீவ்டு வித் அன்ஸ்டேபிள் angina, இப்போ தான் அட்மிட் ஆகிருக்காங்க வித் அன்ஸ்டேபிள் angina அண்ட் ஆன் ஹெப்பாரின் இன்ஃபியூஷன். ஸோ அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப் நர்ஸ் தான் கேர் பண்ணணும். தேர்ட், பேஷண்ட் நீட் டிஸ்சார்ஜ் எஜுகேஷன் அபவுட் கொரோனரி ஸ்டென்டிங். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம டிஸ்சார்ஜ் எஜுகேஷன் கொடுக்கணும்னா அந்த பேஷண்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஸ்டாஃப் நர்ஸுக்கு தெரியணும். ஸோ ரைட் ஃப்ரம் த அட்மிஷன் டைம் பேஷண்ட்டோட எல்லா ப்ரோக்ரஸோ டீட்டெயில்ஸும் அந்த ஸ்டாஃபுக்கு தெரியணும். அது வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த நர்ஸுக்கு ஈஸியாக இருக்காது. ஓகே, ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஆன் லாசிக்ஸ் ஐவி ஹூ ஹாவ் அக்யூட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர். ஸோ இங்கே டியூட்டி வந்து அந்த பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணுறது மட்டும்தான். யூரின் அவுட்புட்டை மானிட்டர் பண்ணணும், பேஷண்ட்டை ஒப்சர்வ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இந்த 4 ஆப்ஷன்ஸ்லேயுமே அசைன் பண்ண, இப்போ நியூ நர்ஸுக்கு அசைன் பண்ண போகிற பேஷண்ட் வந்து ஆப்ஷன் டி தான். பேஷண்ட் ஆன் லாசிக்ஸ் ஐவி ஹூ ஹாவ் அக்யூட் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர். ஏன்னா இங்கே வந்து ஒப்சர்வேஷன் மட்டும்தான் டியூட்டி. ஸோ அது வந்து ஹைலி ரிஸ்க் எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, patient on Lasix IV who have acute left ventricular failure. Option D is the right answer. Next question, nurse is caring for a client who has had right modified radical mastectomy this morning. Which exercise should the nurse encourage the client to perform this evening? So today morning la da mastectomy surgery பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஈவினிங்கில் எந்த எக்ஸசைஸ் நாம பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியுங்கிறதா கொஸ்டின்.
ஸோ இனிஷியலாக வந்து நம்ம ஸ்ட்ரெயின்ஃபுல்லான எக்ஸசைஸ் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சர்ஜிக்கல் இன்சிஷன் இருக்கும், வூண்ட் ப்ராப்பராக ஹீல் ஆகணும், அப்புறம் ஃபியூச்சர் கூட ரிமூவ் பண்ணணும். அப்புறம் தான் ஜென்ரலி நாம் லார்ஜ் எக்ஸசைஸ் இல்லைனா ஸ்ட்ரெயின்ஃபுல் எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஹேர் காம்பிங் எக்ஸசைஸ் வித் த ரைட் ஆர்ம், wall climbing exercise with the right arm, C movement of fingers and wrist of the right arm, D passive range of motion exercise. Passive range of exercise na passive range of motion exercise ங்கிறது பேஷண்ட்டுக்கு பண்ண முடியாது, இன்னொருத்தர் பண்ணுற எக்ஸசைஸ் தான் passive range of motion exercise சொல்லுவாங்க. முக்கியமாக நாம் குவாட்ரிப்ளீஜியா பேஷண்ட்ஸ் இல்லைனா வந்து ஸ்பைனல் கோட் இன்ஜுரி பேஷண்ட்ஸ்க்கு பண்ணுற எக்ஸசைஸ் தான் passive range of motion exercise. ஸோ இங்கே வந்து அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ராங். ஹேர் காம்பிங் எக்ஸசைஸ் அண்ட் வால் கிளைம்பிங் எக்ஸசைஸ் இது ரெண்டுலேயும் வந்து முக்கியமாக ஸ்ட்ரென்த் தேவை. ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸும் யூஸ்வலி ஆஃப்டர் மாஸ்டெக்டமி கொடுக்குற எக்ஸசைஸ் தான். ஆனால் இங்கே வந்து இன்றைக்கி தான் சர்ஜரி முடிச்சிருக்கேன். ஸோ இந்த ஈவினிங்கில் நாம் இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு ப்ரெஷர் தேவை, ஸ்ட்ரென்த் கொஞ்சம் மோர் ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ மோஸ்ட் சூட்டபிள் எக்ஸசைஸ் வந்து மூமெண்ட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் அண்ட் ரிஸ்ட் ஆஃப் த ரைட் ஆர்ம். ஜஸ்ட் ஃபிங்கர்ஸை மட்டும் மூவ் பண்ணுறது, ஃபிங்கர்ஸை ரிஸ்ட்டை மட்டும் மூவ் பண்ணுறது. ஓகே, ஸோ திஸ் எக்ஸசைஸ் வில் பி மோர் கன்வீனியன்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மூமெண்ட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் அண்ட் ரிஸ்ட் ஆஃப் த ரைட் ஆர்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the mother was coming to give her baby vaccination. Then she asked the nurse about her baby that he has chronic constipation and defecate ribbon-like stool. The stool after pass is bad smell. Which of the following questions should the nurse ask the mother? Okay, so முதல்ல பேபியோட கம்ப்ளைண்ட்ஸ் என்ன பார்க்கலாம். He has chronic constipation and defecate ribbon-like stool. Ribbon-like stool ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் தான். கண்டிஷனோட நேம் வந்து ஹெர்ட்ஸ்ப்ரங்ஸ் டிசீஸ், ஹெர்ட்ஸ்ப்ரங் டிசீஸ் ஆர் எ கேங்க்லியோனிக் மெகாகோலன் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன ஆகுனா கேங்க்லியோனிக் செல்ஸ் வில் பி ஆப்சென்ட். கேங்க்லியோனிக் செல்னால் நர்வ் செல்ஸ். கேங்க்லியோனிக் செல்ஸ் இருந்தால் தான் நர்வ்ஸ் டெவலப் ஆகும், இன்டெஸ்டைனில் நர்வ்ஸ் இருந்தால் தான் ப்ராப்பரான பெரிஸ்டால்சிஸ் பவுல் மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ இங்கே வந்து கேங்க்லியோனிக் செல்ஸ் ஆப்சென்ட் ஆகிறதுனால, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக லோவர் பார்ட் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன் சிக்மோட் கோலன் அண்ட் ரெக்டலில் தான் இந்த டிஃபெக்ட் முக்கியமாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து கேங்க்லியோனிக் செல்ஸ் ஆப்சென்ட் ஆகிறதுனால பவல் மூவ்மெண்ட் ஆப்சென்ட் ஆகும். ஸோ பவல் மூவ்மெண்ட் ஆப்சென்ட்ங்கிறதுனால அப்பர் செக்மெண்ட்டில் இருந்து வர்ற ஸ்டூல்ஸ் எல்லாமே இந்த அஃபெக்டட் ஏரியாவில் வந்து அக்யூமுலேட் ஆகும், அதனால் கோலன் டிஸ்டெண்டட் ஆகும். அதுக்கு தான் மெகா கோலன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இனிஷியலாக நம்ம பார்க்குற ஒரு ஃபீச்சர் வந்து பவல் மூவ்மெண்ட் ஆப்சென்ட்ங்கிறதுனால பேபி வில் நாட் பாஸ் மெக்கோனியம். ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்க்குள்ளே மெக்கோனியம் பாஸ் பண்ணாது. ஸோ இனிஷியல் சைன் வந்து ஃபெயிலியர் டு பாஸ் மெக்கோனியம் தான். அதுக்கப்புறமா நம்ம டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் பண்ணும். டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் பண்ணாங்கன்னா ஸ்டூல் பாஸ் ஆகும். அந்த ஸ்டூலோட அப்பியரன்ஸ் வந்து ரிப்பன் லைக் ஸ்டூல். ஸோ இங்கே பேபியோட மதர் ஏற்கனவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், பேஷண்ட் பேபிக்கு கான்ஸ்டிபேஷன் அண்ட் ரிப்பன் லைக் ஸ்டூல். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஷுட் த நர்ஸ் ஆஸ்க் த மதர்? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், what are the fluid that you provide to your baby this week? What is the fiber diet you give to your baby? C, have your baby delayed passing meconium after delivery? How long have been this problem? So இந்த சிம்டம்ஸை பார்க்கும்போது நாம் சஸ்பெக்ட் பண்ணுவோம் பேபிக்கு ஹெர்ட்ஸ்ப்ரங் டிசீஸ் தான். அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நாம் எந்த கொஸ்டின் கேட்கணும்? have your baby delayed passing meconium after delivery. ஸோ இதுதான் இனிஷியல் சைன் ஆஃப் த ஹெர்ட்ஸ்ப்ரங் டிசீஸ். மெக்கோனியம் இலியஸ்னு சொல்லுவாங்க, மீன்ஸ் ஃபெயிலியர் டு பாஸ் மெக்கோனியம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, have your baby delayed passing meconium after delivery. Okay, next question. The nurse reviews a client's electrolyte laboratory report and notes that the potassium level is 2.5 milliequivalent per liter. Which patterns should the nurse watch for on the electrocardiogram as a result of the lab value? Select all that apply. So patient oda potassium value pathina 2.5 milliequivalent per liter. Normal range of potassium வந்து 3.5 to 5 milliequivalent per liter தான். So இங்கே வந்து 2.5 MEQ, which indicates patient is having hypokalemia. So hypokalemia ECGல எந்த சேஞ்சாக இருக்கும் அதான் கொஸ்டின்.
இங்கே செலக்ட் ஆல் தட் அப்ளைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலக்ட் ஆல் தட் அப்ளைன்னா மோர் தென் ஒன் ஆன்சர் இங்கே ஆப்ஷனில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்காங்க. ஸோ பொட்டாசியம் இம்பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா முக்கியமாக வர்ற ப்ராப்ளம் என்னென்னா பொட்டாசியோட ஃபங்க்ஷன் வந்து கார்டியாக் மசில்ஸ் கன்ட்ராக்ஷன். ஸோ பொட்டாசியம் இம்பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா கார்டியாக் அரித்மியாஸ் ஆகும். அதை நாம் இசிஜியில் பார்க்க முடியும். ஸோ முக்கியமாக வர்ற சேஞ்ச் வந்து ஹைப்போகலீமியா இல்லைன்னா ஹைப்பர்கலீமியாவில் சேஞ்ச் வர்றது வந்து டி வேவில் தான். ஸோ ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு அந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைப்போனா டிக்ரீஸ் ஆகும். ஸோ டி வேவ் இன்வெர்டட் டி வேவ்ஸ் தான். இன்வெர்டட் டி ஆகிறதுனால ப்ரோமினன்ட் யூ வேவ்ஸ் இருக்கும். ஸோ ஹைப்போனா டிக்ரீஸ். ஸோ டி வேவ் வில் கோ டவுன், இன்வெர்டட் டி வேவ். ஹைப்பர்னா இன்க்ரீஸ். ஸோ டி வேவ் வந்து மேலே போகும். லார்ஜ் இல்லைனா டால் டி வேவ்ஸ் ஆகும். ஸோ இதான் இசிஜி ஃபைண்டிங்ஸ். இது வந்து நார்மல் பிக்யூஆர்எஸ்டி. ஹைப்போகலீமியாங்கிறதுனால டி வேவ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி டிப்ரெஷனாக இருக்கும். டி வேவ் வந்து இன்வெர்டட் டி வேவ் ஆகும். அப்புறம் டி வேவ் இன்வெர்டட் ஆகிறதுனால யூ வேவ் வந்து ப்ராமினென்ட் ஆகும். ஸோ இன்வெர்டட் டி வேவ்ஸ், ப்ராமினென்ட் யூ வேவ்ஸ், டி கீழே போகிறதுனால எஸ்டி டிப்ரெஷன். ஸோ இந்த 3 ஃபைண்டிங்ஸ் தான் ஹைப்போகலீமியாவில் இருக்கும். ஹைப்பர்கலீமியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து வைடு கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா ப்ரொலாங்டு கியூஆர்எஸ் சொல்லுவாங்க. அப்புறம் டி வேவ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே போவோம். டால் டி வேவ்ஸ் இல்லைனா பீக்டு டி வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டின் ரிலேட்டட் டு இங்கே கொஸ்டின் வந்து ஹைப்போகலீமியா பேஸ் பண்ணி தான். ஸோ ஹைப்போகலீமியாவில் வர்ற ஃபைண்டிங்ஸ் வந்து எஸ்டி டிப்ரெஷன், இன்வெர்டட் டி வேவ் அண்ட் ப்ரோமினன்ட் யூ வேவ். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஏ யூ வேவ், பி absent P wave, C inverted T wave, D depressed ST segment, E widened QR complex. So hypokalemia 3 findings வந்து U waves, inverted T waves and depressed ST segment. So select all that apply na more than one answers இருக்கும். So 3 answers are there. U waves, A U waves, C inverted T waves and D depressed ST segment.